ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து மரக்கறி பீஸா தான் செய்ய போகிறோம். வெஜிடபிள் பீஸா என்ன தம்பி, ஹோம்மேட் பீஸா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சரியா, அதுதான் செய்ய போகிறேன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க செய்யலாம். வீட்டில் இருக்கிற மரக்கறிகளை வச்சு கடற்கரைன்னு செய்யலாம். உங்கள்ட்ட அவன் இல்லாட்டிக்கு நீங்கள் அடுப்பில் கூட செய்யலாம். ஏற்கனவே நான் செஞ்சு போட்டு காட்டியிருக்கேன். ஆனால் இன்றைக்கு நான் செஞ்சு போட்டு காட்ட மாட்டேன். கடைசி வந்தாலுமே சொல்லுங்கள், கேஸை நாங்கள் பத்திரமா பாவிக்கணும். நாங்கள் அதில் காட்டுறேன்ட்டு உங்களுக்கு நான் கேஸில் போட்டு அதை காட்டுறேன்னா கேஸ் போயிடும். அதில் கேஸை நான் குழந்தை பிள்ளை மாதிரி பாதுகாத்து கொண்டிருக்கோம், கணக்கணக்காக பாய்ச்சி கொண்டிருக்கோம். அதனால தான் நீங்கள் விறகு அடுப்புகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் கூட இப்படி தணலை போட்டுட்டு நீங்கள் மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சம் மண்ணை போட்டு சூடு காட்டிட்டு ஒரு ஸ்டாண்டை வச்சு நீங்கள் வச்சு எடுக்கலாம். சரியா, நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன்னு பாருங்கள். இப்போ வாங்க வெஜிடபிள் பீஸா செய்யலாம். அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டை, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்க ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா, இப்ப வாங்க கடற்கரை சுவையான பீஸா செய்யலாம். பீஸாக்கு வந்து மா குழைக்க போறேன். இதுல வந்து மா எடுத்திருக்கேன். நாங்க வந்து பாருங்க, இப்பவே குழைச்சி வைத்தோம்னா தான் சரி. இதுல மா எடுத்திருக்கேன். இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோர், அவிக்காத பச்சை மா. சரியா, இங்கால தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து கை தொட்டு அப்படி பொறுக்கிற அளவு சூடுக்கு இருக்கணும். இப்படி வச்சோம்மா சுடுவதுன்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. அந்த லைட்டான ஒரு சூடு இருந்தால் போதும். இதில் வந்து சீனி சேர்ப்போம். 1 2 3 இவ்வளோ சேர்க்குறேன்னா நான் கொஞ்சம் கூடுதலாக மா எடுத்தபடியாக நீங்கள் குறைய எடுத்தால் குறைய சேர்க்கலாம். இப்போ இந்த சீனியை இருக்க அப்படி கலந்து விட்டுட்டு இதோட ஈஸ்ட் எடுத்துருக்கேன். இது வந்து 12 கிராம் ஈஸ்ட் எடுத்துருக்குறேன். இந்த ஈஸ்ட்டையும் இதில் சேர்ப்பேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவேன். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி ஒரு 5 நிமிஷம் வைப்போம். இது நல்லா ஆக்டிவேட் ஆகி வரட்டுக்கு. ஆக்டிவேட் ஆகி வந்தோன்னா மாவை கிளப்போமா. இப்போ பாருங்கள், இங்கால ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்துட்டு போங்க. பார்த்தீங்களா, இதை வந்து இங்கே மாவில் சேர்ப்போம். அதுக்கு பிறகு இதில் இருக்கிறதே மீன் விடுவான் வளைச்சி சேர்ப்பேன். உப்பு சேர்க்கிறேன். தேவையான அளவுக்கு நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு சேருங்கோ. இப்போ நல்லா கலந்து விடுவோம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நாங்கள் ரொட்டிக்கு எப்படி மாவு குழைப்போமோ அந்த மாதிரி குழைச்செடுக்க வேண்டிய. அள்ளுக்குள்ளையாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றி குழைக்கணும். இப்போ வேறங்க காணாது விட்டு நல்லா குழைச்செடுப்போம். இதே பார்த்து நாங்கள் ரொட்டிக்கு எப்படி குழைப்போமோ அது மாதிரி குழைச்செடுப்போம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி குழைச்சி விட்டாச்சு. இனி கொஞ்சமாக ஒலிவ் ஆயில் சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்க்கலாம். ஒலிவ் ஆயில் தான் சேர்க்கணுமெண்டு இல்லை. நான் என்கிட்ட ஒலிவ் ஆயில் இருக்கிறபடியாக அதை சேர்த்து குழைக்கிறேன். சரியா, நல்லா குழைச்சமெண்டா இந்த கையில் ஒட்டி இருக்கிற மாக்கள், கிண்ணத்தில் ஒட்டி இருக்கிற மா எல்லாம் ஒன்று சேர குழப்பட்டுரும். இப்போ இங்கெல்லாம் சிலிக்கன் மெட்லையும் போட்டுருக்கேன். நல்லா குழைச்சி விடுவோம். இப்போ பாருங்க, நல்லா இந்த மாதிரி குழைச்சி விட்டாச்சு. எவ்வளோத்துக்கு குழைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நல்லா வரும். வெங்கால கிண்ணத்துக்கு வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் மேலால்
மூடிட்டு அந்த காயாக இப்போ இதை நாங்கள் மூடி வைப்போம். ஒரு மணித்தியாலும் நல்லா ஆக்டிவேட் ஆகி வரட்டும். பீஸாவுக்கு வந்து சோஸ் செய்ய போகிறேன். இதில் வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். எண்ணெய் வச்சுனா எண்ணெய் சூடாயிட்டு சூடானோன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். இது லைட்டாக பொரியட்டும். இப்போ உள்ளி சேர்க்குறேன், வெள்ளைப்பூடு முழுசாகவே சேர்க்குறேன். இது நாங்கள் மிக்சியில் அரைக்கிறதானே, அதனால் முழுசாகவே சேர்ப்பேன். உள்ளி வந்து கொஞ்சம் பொரியட்டும். இப்போ வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கிறேன், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அதை சேர்ப்போம். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த தக்காளி சட்னி மாதிரியும் இருக்குன்னு, பூண்டு சட்னி தக்காளி சட்னி அந்த மாதிரியும் இருக்கும் சுவை. ஆனால் நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா. இப்போ இந்த வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வருது பாருங்கள். இதில் வந்து கட்டைத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். இதையும் கொஞ்சம் கலந்து விடுவோம். இனி இதோட தக்காளி பழம் சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன். இப்போ இந்த தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டுக்கு. இப்போ பாருங்க தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கி வருது. இப்போ ஒரு கொஞ்சமாக சீனி சேர்க்குறேன். இப்போ கலந்து விட்டுட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு ஆறினோன்னா மிக்சி கப்பில் அரைச்செடுக்க வேண்டியா. இப்போ பாருங்க இங்கெல்லாம் நல்லா ஆறிட்டு இனி இதை நாங்கள் மிக்சி கப்பில் போட்டு அரைச்செடுப்போம். இப்போ பாருங்க நல்லா அரைச்சாச்சு சரிங்களா. சூப்பராக ரெடி ஆயிட்டு. செஞ்சு பாருங்கள். என்ன தம்பி அந்த மாதிரி இருக்குமே, உனக்கு அம்மா செய்கிற பீஸா பிடிக்குமா கடையில் வாங்குறது பிடிக்குமா? உண்மையே சொல்லு. நான் செய்கிற பீஸா பிடிக்குமா கடையில் வாங்குற பிடிக்குமா? உடனே பதில் வேறே இல்லை. எனக்கு உடனே வரணும் பதில். அந்த கதை இல்லை. எந்த நல்லா இருக்குமா கடையில்? நோ 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 ஒன்றை சொல்லு. அப்படி அப்படியேலா அப்போ உனக்கு கடையில் வேண்டுறதா உனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ இன்றைக்கு உனக்கு பீஸா இல்லை சரியா. உனக்கு கடையில் வேண்டு அந்த கதை இல்லை. ஒன்றை சொல்லு, ரெண்டில் ஒன்று. நானா கடையா சொல்லுடா. நானா கடையா? என்ன செய்யல, எனக்கு பீஸா கிடைக்காதே என்ன. ஓகே வாங்க ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்க எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்கால. தக்காளி பழம், இது வந்து கேப்சிகம், கத்திரிக்காயும் வெட்டி வச்சுக்கணும் நண்பர்களே. குண்டு கத்திரிக்காய் இன்றைக்கு வேண்டி கொண்டு வந்து நான் 1-2 வச்சு பார்ப்போம். அது நல்லா இருக்கும் என்ன. இதுவும் இருக்கா வச்சு பார்ப்போம்னு எடுத்து வச்சுக்கேன். இங்கெல்லாம் கேரட், கறிமிளகாய், வெங்காயம், அதுக்கப்புறம் இது வந்து நாங்கள் ரெடி பண்ண சோஸ், இங்கெல்லாம் கட்டைத்தூள், மிளகுத்தூள், இங்கெல்லாம் மெசருலா சீஸை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மாவும் எடுத்துருக்கிறேன். இப்போ வாங்கோ பீஸா செய்யலாம். குழச்சி வச்ச மாவு பார்ப்போம் இன்னும் ஹட்டத்தில் இருக்கண்டு. வாவ் கொஞ்சம் பொங்கி ஊத்துன்ற ஹட்டம் என்ன நல்லா குழச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும் பார்த்தீங்களா நண்பர்களே. இப்போ பாருங்க இந்த மாதிரி குழச்சாச்சு. இனி எங்களுக்கு தேவையான அளவுக்கு வெட்டி எடுக்க வேண்டியா. மூண்டு போதும். இங்கே பாருங்க நண்பர்களே, கணக்காக பிரித்தா இவருக்கு 6 பீஸாக செய்யட்டான். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறேன் சரியா. மூண்டு இதில் நான் மினி பீஸாவும் செஞ்சு போட்டிருக்கேன். அது நல்லா இருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க என்ன. எனக்கு பெரிய பீஸா ஓகே. 1 2 இப்போ பாருங்க இந்த ட்ரேயில் வைப்போம். மாவை கொஞ்சம் தூவி விடுவோம் இந்த மாதிரி. அதுக்கு பிறகு இங்கால மாவை தூவிட்டு கொஞ்சம் தேய்ச்சி எடுப்போம் வட்டமாக. நீங்கள் கையால் கூட செய்யலாம், நான் இப்படி தேய்ச்சி எடுக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சாச்சு. இது பெருசாக வரும் இதில் வைக்கிற சரியா. ஏன்னா இந்த பெரிய ட்ரேயில் வைக்கிறபடியா. மற்றதும் செய்து காட்டுறேன் நான் பாருங்க. இதில் வந்து இந்த மாதிரி இப்படி கொடுத்தோம்னா எங்களுக்கு தெரியும் இந்த
என்ன சொல்கிறது, நாங்கள் பிடிச்சி சாப்பிட்ற இடம் என்ன தம்பி. என்கிட்ட இதில் வட்டை பீஸா ட்ரே இருந்தால் நீங்கள் அதில் வையுங்க நண்பர்களே. என்கிட்ட இல்லை, எனக்கு அது பெருசாக பீஸா ட்ரே விருப்பம் இல்லை. என்னென்னா அந்த அதில் வந்து அந்த அடியில் வந்து அது வருது என்ன பீஸாவோடன்றா தம்பி ஒட்டி. இப்போ இதில் வந்து சதுரத்துலாம் வைப்பாங்க. இப்போ இந்த மாதிரி முள்ளு கரண்டியால் இப்படி இப்படி குத்தி விடுவோம். இப்போ சரியா தெரியும், அம்மாவுக்கு தெரியும் தான் இடையாளம் வந்து. ஓகே சரியா. இனி இதில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோஸை சேர்ப்போம். யூடியூப் பிடிக்குமா பீஸா? அப்போ உங்களுக்கு எந்த நேரம் புட்டும் சோறும் தம்பி தான் பிடிக்கும். அப்போ யூட்டுக்குண்டே பீஸா இல்லைன்னா தம்பி சோறு 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 சாமி சோறு. இந்த மாதிரி வடிவாக அப்படியே வட்டமாக போட்டுவிடுவோம். ஒரு நாள் ஒலிவ் சென்ட் ஒன்று விற்கிது, வட்டம் வட்டமாக இருக்கும், கருப்பு கலரில். ஓ மெண்டு அதுவும் வாங்கணும். அது வந்து இங்கே நினைக்கிறேன் கீல்ஸில் இருக்குமோ தம்பி? இருக்குமோ அந்த பேக்கெட்டில். இங்கே எல்லாம் பாருங்க மசருல்லா சீஸை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கிறேன். சீல் பண்ணி மீளால் போடுவான். பீஸா ஹட்டில் கேப்பி நம்ம எக்ஸ்ட்ரா சீஸ் வேணுமா மேடம்? என்னகன் யூ வாண்ட் எக்ஸ்ட்ரா சீஸ்? நீங்கள் பே பண்ணணும் சரியா, எக்ஸ்ட்ராவாக போடுறேன்டா. இந்த மாதிரி போடுவான். இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு. இனி இங்கே பாருங்க தக்காளி பழம். ஏண்டா அன்றைக்கு நாங்கள் சாப்பிடக்க தக்காளி பழம் போட்டிருந்தவே என்ன ஞாபகம் இருக்கா? தலைவில் சேர்ச்சு போயிட்டு வரைக்க நல்லா இருந்தது. அது வெஜி சுப்ரீம் நாங்கள். இதோட குடமிளகா கேப்சிகம். கேப்சிகம் விற்கிற விலை நண்பர்களே ஒன்றே காண வேண்டியாச்சுண்டா தம்பி, சரியான விலை. ஒரு நேரம் மலிவாக இருக்கும், ஒரு நேரம் விலையாக இருக்கும். சரியான விலை. இந்த குடமிளகா இல்லை சில வழியோட மலிவாக இருக்கும். கத்திரிக்காய் புறா வைப்போம் என்ன அடுத்த பீஸாக்கு இந்த சுதாப்பி விட்டா என்ன ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். அவ்வளோந்தான். இதில் வந்து அடுத்தது கறி மிளகா. உங்களுக்கு இதில் நீங்கள் இறால் பொரிச்சு வைக்கலாம், சிக்கன் பொரிச்சு வச்சா சிக்கன் பீஸா அப்படி தான் என்ன தம்பி. கறி மிளகா கடிப்படியாக்க நல்ல டேஸ்டியாக இருக்கும், உரைக்கும் நல்ல காரசாரமாக நச்சுன்னு இருக்கும். சரி அடுத்தது வந்து வெங்காயம். இப்படி வைப்போமே வட்டம் வட்டமா. இனி இதோட கேரட். போதுமா என்ன? மேலே இந்த மிளகுத்தூள் போடத்தான் போகிறேன். அடுத்தது கட்டத்தூள். டொமினோஸ்ல இது வந்து அந்த பேக்கெட்டில் தருவி நாம என்ன பீஸாலையும் போடுறாரு, எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிடுவாங்க. அப்படி போட்டுட்டு இதோட கொஞ்சமாக பெப்பர் மிளகுத்தூள் என்ன தம்பி. இதோட மேலால் ஒரு கொஞ்சமாக சீஸ், எக்ஸ்ட்ரா சீஸ் போட்டிருக்கேன், நீங்கள் பே பண்ணணுமா? ஓகே இப்போது ரெடி. அவன் வேணுமா? அதை ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். கம்பி எடுத்துகிட்டு வைப்போம்மா. இப்போ அந்த கம்பி எடுத்தாச்சு, இந்த வைப்போம். டெம்பரேச்சர் வந்து எத்தனை 200 வைக்கிறேன். டைம் வந்து ஒரு 20 நிமிஷம் வைக்கிறேன். 20 அது மட்டும் என் மகனுக்கு பொறுமை இல்லை. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தது, அது பேக்காகி அதை எடுத்து வாயில் போட்டு நொறுக்கு மட்டும் அவருக்கு பொறுமை இல்லை என்ன விட்டு. ஓகே இப்போ 20 நிமிஷத்தால் பார்ப்போம். அதுக்குள்ள அடுத்த ரெடி பண்ணுவோம். இப்போ மற்றது பாருங்க, இதில் நான் பேக் பண்ண போகிறேன்.
இதெல்லாம் நல்ல ரவுண்டாக வருமே நம்பி எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு இந்த மாதிரி செய்யலாம் இல்லைங்களா பாருங்க இது நல்லா இந்த இது வரும் இந்த ஷேப்புங்க ஆனா அந்த அப்படி ஸ்கேர்ல அப்படி வைக்க இடம் இருக்கு நல்லா பொங்கி வரும் கொஞ்சம் இடம் தானே இது அந்த ரவுண்டாக வர்றதுக்காக இப்போ அது ரெடியாக மட்டும் நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கல அதெல்லாம் அப்போ இதுகளை செஞ்சு வச்சிடலாம் அஞ்சு பாருங்க இந்த மாதிரி எப்படி இப்போ பார்த்தீங்களா இது நல்ல ரவுண்டாக வந்துச்சு இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் இதுக்கு கத்தரிக்காய் ஜூடுண்டைக்கு கத்தரிக்காய் பீஸாவுக்கு கத்தரிக்காய் வைக்க போகிறேன் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் சரியா நல்ல வாசம் வருதுன்றா தம்பி பீஸா இதுக்கு சீஸ் போடுவோம் பீஸாக்குண்டே கத்திரிக்காய் வச்சு பார்ப்போமா எல்லாம் வச்சாச்சு பாருங்க குடமிளகாய் தக்காளி பழம் கேரட் எல்லாம் வச்சுட்டு கத்திரிக்காயும் வச்சு பார்ப்போம் நல்லா தான் இருக்குமே தம்பி இதோட வந்து கட்டத்தூள் மிளகுத்தூள் கொஞ்சமாக சீஸ் அதை இறக்கினோன்னே இதை வைப்போம்மா இப்போ எங்கள்கிட்ட பீஸா ரெடி ஆகிட்டு வாங்க எடுப்போம் பாருங்க எப்படி இருக்கு தம்பி பீஸாட்டை விட நல்லா இருக்கு வந்தோன்னு சொல்லு அப்போதை கேட்க உடனே சொல்ல இல்லை நடிக்காத சரியா நல்லாக்கா நண்பர்களே அப்போதை கேட்க என்ன சொன்னவன் அதுக்கும் பிடிக்க சத்தப்படாம இருந்தான் இப்போ பார்த்தீங்களா பீஸாக்களோட கதையை மாத்துறான் நட்டிக்காதடா நட்டிக்காத நீ நல்லா நடிப்ப நல்லா நடிப்ப வைப்போம் என்ன கணக்க செஞ்சிருக்கேன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் இப்படி செஞ்சுட்டு நாங்கள் டீப் ஃப்ரீசரில் வச்சுட்டு நாளைக்கு கூட பேக் பண்ணி சாப்பிடலாம் அதுக்காக நான் கூட செஞ்சுருக்கிறேன் ஏன்னா நாளைக்கு காலையில் எங்களுக்கு ஒரு அலுவல் இருக்கு என்ன இதுக்கு பாருங்க கப்பிக்கோ சீஸும் போட்டிருக்கிறேன் அப்போ நல்லா இருக்கும் கத்திரிக்காய் வைப்போம் என்ன கத்திரிக்காய் பீஸா எப்படி வருதுன்னு பார்ப்போம் இது ரெண்டு வைக்கலாமாடா இந்த சின்ன வச்சு பார்ப்போம்மா எங்கே பார்ப்போம் சரி வைக்கலாம் இங்கே நோ நடுவில் வைப்போமே இப்போ இது ஒரு 20 நிமிஷத்தால் பார்ப்போம் இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு எங்களோட பீஸா இதை நாங்கள் சாப்பிடுவோமா கீழே பாருங்க நோன்பு சாப்பாடும் ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறோம் இதையும் இப்போ கொண்டு போய் கொடுக்க போகிறேன் வெட்டுவோம்மா சுடுவுது வெட்டுறது அப்பாவுக்கு தான் அதெல்லாம் சரி என்ன எங்கடா அந்த கத்தி இல்லைன்னு அம்பி சூட்டோடையே வெட்டிடணும் அண்ணா இது சரி வராது போலான்றது பாபம் வெட்டுதா அப்பா கூப்பிடு கூப்பிட வரதான் கூப்பிடு சீஸ் இழுபடுதா இந்த இழுபடுது பார்த்தியா அம்மா கிளக்கிட்டேன்னா இப்போ அப்போ யார் டேஸ்ட் பண்ணுறது நான் தான் நீ இல்லை புட்டுகள் அது ரெண்டா வர மாட்டார் பீஸா பண்ணுங்கள் அவருக்கு பிடிச்ச சாப்பாடுன்னா வந்துடுவார் இல்லை ஆரஞ்சு எங்கடா கரண்டியால் சாப்பிடுமா ஓ சாப்பிடுமா கத்தி வேணும் கத்தி இல்லை அதுக்கு நான் பீஸா ஆட்டு தான் போகணும் சுடுமா செம்மையா இருக்கு தெரியுமா செஞ்சு பாருங்க ஆனால் இன்றைக்கு ஜனானுக்கு இல்லை இன்றைக்கு கரண்டியெல்லாம் வேணாம் கையாலாண்டா சாப்பிடலாம் அப்படிங்க சரி சாரிட்டு அந்த மாதிரி இருக்கு நண்பர்களே நல்ல பேக் ஆயிருக்கு நீட் கரிமிளகாய் அப்படி இருக்கு பாருங்க கரிமிளகாய் எல்லாமே கடிவிட சும்மா அடி தூள் செம்மையா இருக்கு கரிமிளகாய் அந்த மேலால அப்படியே தெரிஞ்சா அப்படியே இறங்கிட்டு அப்படியே அப்படியே சாப்பிடுவேன் எப்படி இருக்கு
என்ன வாங்க ஆ ம் 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 சுடுவது சூட்டோட சாப்பிடுவோமே நம்ம சீஸ் எல்லாம் பாருங்க அந்த எங்கள்கிட்ட அந்த பீஸாவை கரண்டி இருந்தது அது எங்கே தெரியான்ற தம்பி பீயுது இங்கே இப்போ சரி இங்கே பாருங்க இழுபடுதில்ல சீஸ் அது சூட்டோடைய எப்படி எடுத்தோம்னா தான் இழுபடும் இங்கே ஆக கூட நல்லா இழுபடணும்னா நீங்கள் நல்லா கூட சீஸ் போடுங்க காணும் ஏன்டா நான் கூட சீஸ்கள் கொடுக்க மாட்டேன் கொழுப்புகள் அவங்க எப்படி என்ன திக்கட்ட அதுலேயும் எக்ஸ்ட்ரா சீஸ் தக்காளி பழம் நான் சாப்பிடேக்க ஜூஸியாக செம்மையாக இருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கு நண்பர்களே. நீ கடையில் வாங்கி கொடுக்குறதில்ல வீட்டில் நீங்களே செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு. டெய்லி கொடுக்காதீங்க, இருந்து டெப்பாலும் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவீங்கன்னா. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே ஒரு ஆள் ஆவலாக இருக்கிறார், இனி நான் இருந்த நோண்டி கொண்டு ஒரு காண்டாகி வரேன். செம்ம கடுப்பில் இருக்கிறார். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. அவருக்கு இந்த பீஸா இதுகள் செய்யலாம் கூட பசிக்கும், மற்ற நாளில் பசிக்காதானே. கீரை நாளைக்கு கீரை, முருங்கைக்கீரையும் மீன் குழம்பும். ஏன் கீரை சாப்பிட்டேன் இன்னைக்கு நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், கீரைகள் சாப்பிட்டு தானே வேணும். கீரையெல்லாம் நல்ல பெலனான சாப்பாடு. கீரை சாப்பிடணும், மற்ற கோவா சாப்பிடணும், இருக்கு அதுகளெல்லாம் இறங்காது, இதுகளெல்லாம் ஓடும். இல்லை அப்படி இல்லை, நீ போய் சொல்லாத. இது கீரைகளும் சாப்பிட்டு தான் வேணும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவன் இல்லைன்னா நீங்கள் அடுப்பிலே செஞ்சு பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. நாங்கள் சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைடா. உண்மையாக இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் வச்ச பீஸா அப்படி வந்திருக்கேன். நீங்கள் கத்திரிக்காய் நல்லா தான் வந்திருக்கு, நான் வெந்து சூப்பராக இருக்கேன், செம்மையாக வந்திருக்கு.